ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷ்தா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குலோப் ஜாமுன் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு நம்ம கோவா செஞ்சுக்கலாமா? ஆரஞ்சு பால் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ அடுப்பில் வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் கிண்டுங்க. இது பால் வந்து 1/2 லிட்டர். இது நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இது ஓரத்துலலாம் தங்குது பாருங்கள், அதெல்லாம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளேம் அதிகப்படுத்துங்க. கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சர்க்கிள் மூமெண்ட்டில் பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இது நல்லா திக்காகணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதை ஆற விடுங்க. கேரட் அல்வா செய்கிறதுக்கு கேரட் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கேரட் திருவலாம். இது மாதிரி நல்லா திருவுங்க. மிக்ஸியை போட்டு கிரைண்ட் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. இது மாதிரி நல்லா ஸ்மூத்தாக நல்லா திருவிக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது நெய் கூட கேரட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பச்சை வாசனைலாம் போகும். இது டார்க்காக இருக்குது, இப்போ பேல் ஆக்கணும். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மொத்தமாக இதுக்கு நான் 200 ml பால் ஊற்றியிருக்கேன். இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக விடுங்க. பால் நல்லா சுண்டிட்டு கேரட் வெந்துட்ட பிறகு தான் சுகர் நீங்கள் போடணும், இல்லைன்னா கேரட் வேகாது. கேரட் அல்வாவுக்கு நான் 150 கிராம் சுகர் எடுத்துக்கிறேன். கேரட் அல்வா வாசனைக்கு ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். இதை நல்லா போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அப்போ தான் வந்து கேரட்டில் போடும்போது நம்மளுக்கு கடிபடாது. டேஸ்ட்டு மட்டும் இருக்கும், ஸ்மெல் மட்டும் இருக்கும். சுகர் போட்ட உடனே எப்படி தண்ணியாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இது நல்லா வேகணும். எந்த வகையான ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்கள் ஸ்வீட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓரளவுக்கு சுகர்லாம் கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்ட கோவாவை எடுத்து இது உள்ளே போட்டுடலாங்க. எதுக்காக நம்ம கோவா போடுறோன்னா, உங்கள் கேரட் அல்வா வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ரிச்சாக இருக்கும். கோவா போட்டாச்சுங்க. இது எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் வேக விடலாம். நம்ம கலரிடலாம் நல்லா. அப்பப்போ கலரி கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அப்புறம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், ஸ்வீட் நல்லா இருக்காது. அப்பப்போ திறந்து பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலரி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு.